ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். நம்ம ட்ரெடிஷ்னல் பண்டிகைனாலே முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகையோட முதல் நாள் போகி பண்டிகை. வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் காப்பு கட்டுறது எல்லார் வீட்டிலையுமே ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய குட்டீஸும் சேர்ந்து ரொம்ப அழகாகவே கோலங்கள் போட்டுட்ருந்தாங்க. இதுக்கு இடையில் ஈவினிங் நம்ம பூஜைக்கு வச்சு படைக்கிறதுக்காக கிழங்கும் அவரைக்காயும் வேக வைக்க ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கிட்ஸும் என் கூடயே வந்து ரொம்பவே ஆசையாகவும் ஆர்வமாகவும் பொங்கலுக்காக சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வயசுலேருந்தே நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத குட்டி வயசுலேருந்தே நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே அழகான விஷயம். அவங்களும் ஃபாலோ பண்ணி அதை முறைப்படி நடத்துவாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அவரைக்காயும் கிழங்கையும் நெய்பருக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு போகி பண்டிகை முடிச்சாச்சு. என்னடா இது பொங்கலுக்காக கேக் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னோடய பொண்ணுக்கு கரெக்டாக தை 1 பர்த்டேங்க. அதனால் வீட்லேயும் நாங்கள் கேக் செய்யலாம் அப்படின்னு எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கூடவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு முன்னாடி நாளே கேக் பேக் பண்ணி வச்சுட்டா தான் அடுத்த நாள் நம்ம ஐசிங் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்தது, உண்மையுமே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நிறையா தடவை பண்ணினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேக் ரெடி பண்ணுறேன், சாக்லேட் கேக். இதுக்கு முன்னாடி நார்மல் கேக் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். சாக்லேட் கேக்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்களோட போகி பண்டிகை பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபர்தர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.